தற்போது அண்மை செய்தி. திருச்சி நர்சிங் கல்லூரி மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு 12 மணி நேரமாக நர்சிங் மாணவிகள் நடத்திய போராட்டம் 2 நாட்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அப்துல் கரீம். அப்துல் கரீம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை நர்சிங் கல்லூரி மாணவி உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை பயிற்சி செவிலியர்கள் காலையிலிருந்து நடைபெற்ற போராட்டம் 2 நாட்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தொண்டைமாநல்லூர் அருகே மணக்குடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சேட்டு கலைச்செல்வி மகள் சீதாலட்சுமி. இவர் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் 3ஆம் ஆண்டு செவிலியர் படிப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் அவருக்கு மூக்கில் ஒரு சதை வளர்ந்துள்ளது. இதற்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர். இதன் அடுத்து நேற்று அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அதிக அளவில் மயக்க மருந்து கொடுத்ததால் அந்த பெண் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உறவினர்களும் செவிலியர்களும் மருத்துவரின் தவறான சிகிச்சையால் சீதாலட்சுமி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது காலை முதல் மாலை வரை இந்த போராட்டம் நீடித்தது. அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 2 மணி நேரத்திற்கு மேலாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகர காவல் ஆணையர் காமினி உள்ளிட்ட அதிகாரிகள், செவிலியர் மாணவிகள் 5 பேர் மற்றும் உறவினர்கள் 5 பேர் என பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் மாணவிகள் வைத்த கோரிக்கை என்னவென்றால் அந்த மருத்துவமனை பகுதியில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய வேண்டும், இறந்த சீதாலட்சுமிக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், அவரது குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அதாவது போராட்டம் நடத்திய பயிற்சி செவிலியர்கள் சான்றிதழை மருத்துவர்கள் வாங்கி வைக்க கூடாது, அதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது இறந்த மாணவி சீதாலட்சுமி இறுதி சடங்கிற்கு 2 பேருந்துகள் சக மாணவிகளை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் எனவும், செவிலியர்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் 2 நாட்கள் கழித்து மீண்டும் போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த போராட்டம் 2 நாட்கள் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. பாலாஜி, நாங்க 4 கோரிக்கை வச்சோம். அந்த 4 கோரிக்கையுமே மண்டே அவங்க நாங்க செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க கூட்டத்தை இப்ப கலைச்சிட்டு ஹாஸ்டல் போறோம். ஹாஸ்டல் போயும் நாங்க வார்டுக்கு போக மாட்டோம், காலேஜுக்கு போக மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். எப்போ எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வருதோ அப்பதான் நாங்க அடுத்த நடவடிக்கை எடுப்போம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேபி அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே செய்யலைன்னா திருப்பி எங்க போராட்டத்தை நாங்க ஆரம்பிப்போம் சார்.